ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரிவாண்ட்ரம் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கூடவே வந்து கரம் மசாலா, கறி மசாலா, சிக்கன் மசாலா எல்லாமே அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது மூணையும் போட்டுக்கிறோம். இது கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாமே காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். கூடவே வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். லெமன் இருந்தால் இந்த ஸ்டேஜில் லெமனும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. லெமன் இல்லைன்னா கிரேவிக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் தனியாக மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணதுக்கப்புறம் இந்த சிக்கனை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா சிக்கன் ஹார்ட் ஆயிரும். சும்மா 2 பக்கம் பரட்டி விடுங்க. அதுலேயே சிக்கன் வெந்துடணும். அந்தளவு ஃப்ரை பண்ணால் போதும். நான் வந்து 2 பேட்சாக பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ அதே வானலில் எண்ணெய் இருந்தால் அப்படி விட்டுருக்கேன். நான் எனக்கு இல்லாதனால நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து 10-15 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாமே வந்து நல்லா வதங்கி வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவு விட்டுறணும். நல்லா வதங்கினோடனே இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறேன். சிக்கனில் ஏற்கனவே உப்பு இருக்கும். ஸோ கிரேவிக்கு தேவையான அளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். நான் முன்னையே சொன்ன மாதிரி என்கிட்ட லெமன் இல்லாதனால ஒரு சின்ன தக்காளி பழமாக ஒரு புளிப்பு சுவைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வைக்க சிக்கன் ஆட் பண்ணிக்க போகிறோம். கூடவே வந்து 1 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் வந்து மூடி வைக்க போகிறோம். கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிக்கோங்க. இது வந்து தோசை, சப்பாத்தி, பரோட்டா, கீ ரைஸு, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே அடிப்பொலியான காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.